Hello friends, welcome to Joyful Parenting. நம்மளோட லாஸ்ட் வீடியோல flashcards பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம flashcards எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் flashcards அவேலபிளா இருக்கு. ஸ்டில் நம்ம வீட்லயே பண்ணும்போது நம்ம குழந்தைங்க என்ன டாபிக்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளால flashcards ரெடி பண்ண முடியும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி லோ காஸ்ட்ல ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். flashcards பண்றதுக்கு முக்கியமான 3 ஸ்டெப். நெட்ல இந்த இமேजेस ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், and then lamination. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு கீழே நான் என்ன டிப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம இமேஜை செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒயிட் பேக்ரவுண்டில் தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லித்தர போகிறோமோ அதுதான் ஹைலைட்டடாக தெரியணும். அதுக்காக தான் ஒயிட் பேக்ரவுண்ட் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லைட் ஷேட்ஸில் இருக்கிற பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த விதத்துலேயும் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் குழந்தைங்களோட அட்டென்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான். அண்ட் ஹைலி ரெசல்யூஷன் இருக்கிற இமேஜஸாக எடுங்க. அப்போ தான் நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போதும் நமக்கு அதே குவாலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கார்டில் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ டைகர் சொல்லி தரோன்னா டைகர் மட்டும்தான் இருக்கணும். இப்போ லயன் அண்ட் டைகர் சேர்த்து வச்சு இதில் இதுதான் டைகர் அப்படின்னு நம்ம காட்டக்கூடாது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கார்ட்டூன் இமேஜஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரியலாக இருக்கிற ஒரு விஷயத்த ரியலான இமேஜ் வச்சு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ரியல் இமேஜ் கிடைக்கல, அந்த டாப்பிக்கில் எடுக்க முடியல அப்படின்னா அப்போது நீங்கள் கார்ட்டூன் இமேஜஸ்க்கு போங்க. ரைட் பிரெயின் எஜுகேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இமேஜ் கார்டில் டெக்ஸ்ட் இருக்காது. நமக்கு வேணும்னா இமேஜ் அந்த ஒன் சைட், டெக்ஸ்ட் அந்த அதர் சைட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பென்சிலில் எழுதிக்கலாம். ஃப்ளாஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இமேஜ் கார்டு செப்பரேட்டாகவும் டெக்ஸ்ட் கார்டு செப்பரேட்டாகவும் தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஹை ஸ்பீடில் தான் ஃப்ளாஷ் பண்ணுவோம். நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் குழந்தைங்களுக்கு எப்போயுமே இமேஜில் தான் போகும், அந்த வேர்ட்ஸில் போகாது. அந்த வேர்ட்ஸை இமேஜ் கார்டில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். அதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி மேத் டாட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டாட்டும் அதுக்கு அதர் சைடு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் நான் ரெடி பண்ண கார்ட்ஸில் பேக் சைடில் பிரிண்ட்டும் பண்ணலை, பென்சிலையும் எழுதலை. அது ஏன் அப்படின்னு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிக்சர் செலக்ட் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். நம்ம நார்மல் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்க கார்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நான் யூஸ்வலாக 300 GSM திக்னஸ் இருக்கிற போர்டில் தான் பிரிண்ட் பண்ணுவேன். இது போர்ட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா A3++, ஹைட்டு 48 சென்டிமீட்டர் அண்ட் வித்து 33 சென்டிமீட்டர். நான் MS வேர்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஷ்கார்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 8x8 சென்டிமீட்டர். ஒரு சில டாபிக்ஸ் பொறுத்து சைஸ் மாறும். பட் என்னோடய மேக்ஸிமம் கார்ட்ஸ் 8x8 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நார்மல் A4 சைஸில் ஒர்க் பண்ணாமல் எய்தர் A3 சைஸ் இல்லைனா இந்த மாதிரி A3++ சைஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் நிறைய இமேஜஸ் ஒரே கார்டில் வைக்க முடியும். இப்போ என்னோடய ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு பார்த்திங்கன்னா இதில் 15 இமேஜஸ் வரைக்கும் வைக்க முடியும். இந்த போர்டோடு சேர்த்தே நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு 30 ரூபீஸ் தான் ஆகும். அப்படி பார்த்தா ஒரு கார்டுக்கு 2 ரூபீஸ் தான் ஆகுங்க, விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா போர்டில் பிரிண்ட் பண்ணது, அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நார்மல் பேப்பரில் பிரிண்ட் பண்ணது. உங்களுக்கு ரெண்டுக்கும் பார்த்திங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். போர்டில் பிரிண்ட் பண்ணுறது கலர் நல்லா என்ஹான்ஸ்டாக காமிக்கும் நமக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது பிரிண்ட் குவாலிட்டி கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹை ரெசல்யூஷன் பிக்சர் எடுத்தால் கூட பிரிண்ட்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் ப்ராப்பராக கிடைக்காது. நான் என்னோடய எல்லா ஃப்ளாஷ்கார்ட்ஸையும் வீட்டிலே தான் லேமினேட் பண்ணுவேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற லேமினேஷன் மிஷின். இது அமேசானில் தான் வாங்கினேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஆன் பண்ணோடனே நமக்கு ரெட் லைட் எரியும். நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ரெடிங்கிற இடத்துல க்ரீன் லைட் எரியும். அப்போ நம்ம லேமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது 80 மைக்ரான்ஸ் லேமினேஷன் ஷீட் திக்னஸ்லேருந்து 125 மைக்ரான்ஸ் திக்னஸ் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் 125 மைக்ரான்ஸ் லேமினேஷன் ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கார்ட்ஸ் நீட்டாக கட் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே லேமினேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக வீட்லேயே லேமினேட் பண்ணியாச்சு. நம்ம வெளியே கொடுத்து லேமினேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம லேமினேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக ஷேப் கரெக்டாக வரும். நமக்கு எந்த ஷேப்பில் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
லேமினேட் பண்ணால் கார்டோட லைஃப் வந்து நமக்கு நல்லா வருங்க. நம்ம குழந்தைங்க வந்து கையில் வச்சு விளையாடும் போது கார்டாக இருந்தால் அவங்க ஈஸியாக மடக்கிடுவாங்க. இந்த மாதிரி லேமினேட் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃப்ளாஷ்கார்ட்ஸோட கார்னர்ஸ் வந்து எப்போயுமே கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அது கார்னர் ஷார்ப்பாக இருந்ததுன்னா குழந்தைங்க கையில் வைக்கும்போது அவங்க கையில் வந்து கிழிச்சிடும். ஸோ நான் எப்போவுமே அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட கிட்ஸ் சேஃப் ஃப்ளாஷ்கார்ட்ஸ் ரெடி. நான் யூஸ் பண்ண என்ன ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களால் லேமினேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி வைடாக இருக்க செல்லோ டேப்பை வந்து கார்டுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லேமினேஷன் லுக் கிடைக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். இந்த கார்டு பார்த்திங்கன்னா நான் செல்லோ டேப்பில் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், லேமினேட் பண்ணலை. அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் என்னோட பொண்ணுக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால இருக்க ஒரே ட்ராபேக் டைம் கன்சூமிங். ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நம்ம குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். நான் என்ன புதுசாக ஃப்ளாஷ்கார்ட்ஸ் மூலமா என்னோட பொண்ணுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதை பேஸ் பண்ணி மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிறதுலாம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.